தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு வாழும்போது, உத்தமத்தோடு வாழும்போது, செம்மையானவர்களாய் வாழும்போது, நீதியின் பாதையிலே நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். ஆம் பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக, குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிப்பதற்காக பலவிதமான தீமையான காரியங்களை செய்வது, ஏழை எளிய ஜனங்களை வஞ்சிப்பது, பொய் பேசுவது, இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுக்க வேண்டும். பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான சுபாவங்கள், மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பொய்யான வாழ்க்கை வாழ்வதினாலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய்யான சுபாவங்கள் இருக்கும் என்றால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். வேதம் கூறுகிறது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கணைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பொய் பேசும்போது, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் அழிந்து போகிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. உண்மையாய் நடக்கிறவர்களே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமமாய் நடக்கும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது அவர் நம்முடைய குறைகளை மன்னித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடும் போது, மனம் திரும்பும் போது, தாழ்த்தும் போது அவர் நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, உண்மையோடு வாழ்வோம், பரிபூரண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளே மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இப்படி கிருமியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமுத்திரையை காத்திருக்க உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நாங்கள் நம்பியிருக்கிறோம் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.